பறிக்கப்பட்ட ஆளுநரின் பதவி. திடீரென டெல்லி கிளம்பியதால் திடீர் பரபரப்பு. சற்று முன் ஜனாதிபதி அதிரடி. அதாவது தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவியின் உச்சந்தலையில் கொட்டி கிடக்கிறது உச்சநீதிமன்றம். அவருக்கு உரைக்குமா என தெரியவில்லை. மேலும் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமன திருத்த மசோதா உள்பட தமிழ்நாடு சட்டமன்றத்தால் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் முரண்டு பிடித்து வருகிறார் ஆளுநர் ரவி. அதாவது 2020-2023 காலகட்டத்தில் 14 மசோதாக்கள் தமிழ்நாடு அரசால் ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதில் 2 மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிவிட்டு 12 மசோதாக்களை மாநில அரசுக்கே திருப்பி அனுப்பிவிட்டார் ஆளுநர் ரவி. இந்த மசோதாக்களை சட்டமன்றத்தில் மீண்டும் நிறைவேற்றி மாநில அரசு சார்பில் ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. 2வது முறையும் அனுப்பினால் ஒப்புதல் தர வேண்டும். உடனே ஆளுநர் அந்த 12 மசோதாக்களையும் குடியரசுத் தலைவருக்கே அனுப்பிவிட்டார். அங்கு கிடப்பில் கிடைக்கிறது. இது மாநில அரசை பல்கலைக்கழகங்களை முடக்கும் செயல் ஆகும். இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்குகள் நீதிபதி அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. குறிப்பாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்படும் மசோதாக்கள் மீது எந்த முடிவும் எடுக்காமல் நிறுத்தி வைப்பதற்கான காரணம் என்ன? 2 மசோதாக்களை ஆளுநர் ஏன் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினார்? 10 மசோதாக்கள் மீது முடிவு எடுக்க மறுத்ததற்கான காரணம் என்ன? அரசு மறுபடியும் மசோதாக்களை நிறைவேற்றி அனுப்பும்போது மசோதாக்களை ஆளுநரால் நிறுத்தி வைக்க முடியுமா? இவ்வாறு காலமாக ஏன் மசோதாக்கள் மீது முடிவெடுக்கவில்லை? மேலும் மசோதாக்கள் மீது முடிவு எடுக்காமல் ஆளுநர் நிறுத்தி வைத்தார் என்றால் அந்த பிரிவின்படி அரசியல் சாசனம் 200 அல்லாமல் வேறு ஏதும் விதிகள் உள்ளதா என்று முதல் நாள் விசாரணையில் சரமாரியாக கேள்வி எழுப்பிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஆளுநர் தனக்கு வேண்டிய சுயமாக முடிவு எடுத்துள்ளார். மேலும் எந்த ஆதாரங்களும் ஆவணங்களும் அல்லாமல் மசோதாக்களை திருத்தி வைப்பதற்கு ஆதரவாக வாதிடுவதை ஏற்க முடியாது. ஆளுநர் ஏன் மசோதாக்களை நிறுத்தி வைத்தார் என்பதை தெரிவிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் கண்டிப்புடன் தெரிவித்தனர். அதாவது பொதுவாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முன்பு வழக்கறிஞர்கள் தான் வாதங்களை வைப்பார்கள். ஆனால் ஆளுநர் ரவி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதிகளே அவருக்கு எதிராக வாதங்களை வைத்துள்ளார்கள். அந்த அளவுக்கு சட்ட முரணான அவர் நடந்து வருகிறார். அது உச்சநீதிமன்ற நீதிபதிகளே கோபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இதன் பிறகாவது ஆளுநர் திருந்துவாரா என தெரியவில்லை. இந்த நிலையில்தான் ஆளுநர் ரவி தற்போது திடீரென டில்லி கிளம்பி உள்ளதாகவும், ஏனென்றால் அவருடைய பதவி முன்கூட்டியே பறிக்கப்பட்டு விட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் ஜனாதிபதியிடம் ஆலோசனை நடத்திய பிறகே அவருடைய ராஜினாமா கடிதத்தை வாங்கிய பிறகு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் உடனடியாக புதிய ஆளுநரை நியமிப்பதற்கான வேலைகளில் ஜனாதிபதி இறங்கி உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.